TPA சர்க்காருக்கு வருகை தரவிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழை வழிமொழிவர்களுக்கான என்னுடைய சிறப்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கான என்னுடைய தேர்ட் இன்ஸ்பயர்டு வேர்டை நான் இன்னைக்கு பதிவு பண்றதா இருக்கேன். அதை நான் இது ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைஃப் லைனா சொல்றேன். இது நான் டெய்லி அப் டு அப்டேட்டா போட்டதா இருக்கேன். அதனால தயவு செஞ்சு என்னோட ஒவ்வொரு வேர்டையும் ஒரு ஓன் கிரியேஷனா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நான் இன்னைக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி, காதலிச்சா போதுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நான் சொல்றேன். அதாவது காதலித்தால் காதல் மட்டுமே நமக்கு தெரியும், அதான் உண்மை. நம்ம காதலிச்சோம்னா எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அதே நீங்க காதலிக்காம இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட அம்மா, உங்களோட அப்பா, உங்களுடைய உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், சில உறவுகள், சில உங்களுக்கான ஹெல்ப் பண்ணவங்க, உங்களுக்கான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டவங்க, தெரியப்படுத்தினவங்க, உங்களுடைய சாரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், நீங்க முடியாத விஷயத்துல கஷ்டப்படும் போது ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்கு உங்களுடைய மைண்ட்ல நிற்பாங்க. நம்ம ஏன் காதலிச்சா ஒருத்தங்களை மறந்துடுறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஒருத்தங்களை காதலிச்சிட்டோம்னா அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கும் வந்துடும். அவங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நிறைய பேரை ஏமாத்தி, நிறைய விஷயத்துல போய் சொல்லி ஏமாத்துவலை பண்ணி, ஏன்னா இது நிறைய பேர் பண்ணாங்க, அதுதான் உண்மை. நானே நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், நமக்கு இதுக்கு லவ் பண்றது தப்பு இல்லை, அது புரிதலா இருக்கணும். அது ஒரு அதாவது ஒருத்தனுக்கு ஒரு கொள்கை இருக்கா, ஒண்ணு அந்த பொண்ணுக்கு கொள்கை இருக்கணும், இல்லைன்னா இவனுக்கு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கையை நோக்கி போறதுக்கு அவங்க அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது அந்த லவ் சக்சஸ் ஆச்சுன்னா அதை எல்லாருமே கொண்டாடலாம். ஏன்னா ஜாதி மதம் எல்லாமே மறந்து இது பண்ண பாதி பேர் சொல்றாங்க, ஏனோ தானோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 மாசத்துல அதாவது சிலவங்க காதலிச்சவனே அந்த பொண்ணெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கம்பியால அடிச்ச ஒரு சிச்சுவேஷன் நம்ம நாட்டில் தான் நடந்திருக்கு. ஸோ லவ் பண்றது தப்புன்னு சொல்லலை, அதுக்காண்டி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கதே ரைட்டுன்னு சொல்லலை. நம்ம யாருக்காகவும் எதையும் மறக்கிறது மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்றேன். ஏன்னா நமக்கான ஹெல்ப் பண்ணவங்க ஒரு செகண்ட் நம்ம தூக்கி போடுறோம். நமக்கு யாரோ அவங்களுக்காண்டி இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்களோ, அது ஒரு கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, வாரண்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ இது நான் என்னோட அதாவது இது யார் மனசையும் கஷ்டப்படுத்துவதற்காக இல்லை, இது அறிவதற்கு, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. உங்களுக்கு ஜஸ்ட் நான் உங்களுக்கான ஃப்ரெண்டா, உங்களுக்கான ஒரு விதமா புரிய வைக்கிறது. இது அறிவதற்கு மட்டுமே. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது கீழே உங்களுக்கு என்ன தோணுதோ, தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.